வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங் மெத்தடாலஜிஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் ஆஸ் வெல் சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷினில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸும் நம்ம இதில் வந்து இந்த சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த அக்கரன்ஸ் அண்ட் டைமிங் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஜென்ரலாக. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளானிங், ஷெட்யூலிங், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் த்ரூ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ டிமாண்ட் எவ்வளோங்கிறது நம்மளால் கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடிஞ்சதுனா தான் நம்மளால் கரெக்டாக பிளான் பண்ணி ஷெட்யூலிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் செயல்படுத்த முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அன்சர்டைன். டிமாண்ட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் நாம் வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஃபோர்காஸ்டிங் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷன் டு கைட் த டெசிஷன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த மாதத்துக்கான ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாதங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நாம் வந்து ஒரு கைடட் டெசிஷன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பராக மெட்டீரியல்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். நம்மளால் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எவ்வளோ இன்வென்ட்ரி ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே வந்து நம்மளால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். நம்மகிட்ட இருக்க மிஷின்ஸாக இருக்கட்டும், என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸாக இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி கேபிட்டல் அமௌண்ட்ஸையும் வந்து ப்ராப்பராக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் மேஜர் அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம் ஃபோர்காஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். ஒன்ஸ் வந்து உங்களால் கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா. அண்ட் தென் வந்து ப்ராப்பர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான ஃபோர்காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்து உங்களோட எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ ஃபோர்காஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி அ ஃபங்க்ஷன் ஆஃப் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபோர்காஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டிமாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது, வாரக்கணக்காக மாதக்கணக்காக அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் டேட்டா பேஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி என்ன, 10 மாதத்தோட டேட்டா பேஸ் இருக்கா இல்லை வெறும் 4 மாதத்தோடது இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக ஃபோர்காஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணுற அந்த வேல்யூஸ் வந்து மாறலாம். நெக்ஸ்ட், டெக்னிக்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ முதல்ல எல்லாமே ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் டிமாண்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னாலஜிக்கல் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், என்விரான்மெண்டல் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், எக்கனாமிக்கல் ஃபோர்காஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஹரிசான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 1 இயர் யூஸ்வலாக 3 மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்ச் டைப் ஆஃப் இதில் வரும். நெக்ஸ்ட்டு மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் இல்லைனா அதுக்கு மேற்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃபோர்காஸ்டிங் த ஃபியூச்சர். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 விதமான டெக்னிக் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கேட்க முடியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. வேற குவான்டிடேட்டிவ்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் குவான்டிடேட்டிவ் தான் நமக்கு ப்ராப்ளமாக வரும். குவாலிட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் லாங் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன் பிளானிங். ஸோ லாங் அண்ட் மீடியம் அப்படின்னா நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஆர் மோர். மீடியம் ரேஞ்ச் அப்படிங்கிறது 1 to 3 இயர்ஸ். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன் பிளானிங்.
ஷார்ட் ரேஞ்ச் டிமாண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா பேரை வச்சே சொல்லிடலாம், உங்ககிட்ட இருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் ஆர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த டேட்டாஸ் ஆஃப் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அந்த கம்பெனியில் அந்த பர்டிகுலர் ஃபேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த சேல்ஸ் டேட்டாஸை பேஸ் பண்ணி they will go for this qualitative forecast. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேட்டட் கெஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கீ வேர்ட்ஸ், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேட்டட் கெஸ் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இதுக்கு பர்டிகுலராக ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் ஃபார் லாங் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கெஸ்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் மெத்தட்ஸில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெல்ஃபி மெத்தட்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபார் அஸ் குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் மெத்தட் இஸ் கன்சிடர்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ சேல்ஸோட அந்த டேட்டாஸ் அண்ட் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே கன்சிடர் பண்ணுவாங்க. சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் மெத்தட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சர்வே ஆஃப் கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ கஸ்டமர்கிட்டே டேரெக்டாக கேட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ்க்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் அனலாகி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியும் குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ அனலாகி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டிமாண்டை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் ப்ராடக்ட்ஸ் இதே மாதிரி கேட்டகரியில் இருக்க இன்னொரு ப்ராடக்ட்டோட டேட்டாஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அனலாகஸ் அப்படின்னா அதோட பொருத்தி பார்த்து அதுக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிற மாதிரி பண்ணி இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாகஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் அனலாகஸ் டேட்டாஸை யூஸ் பண்ணியும் நம்ம குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பியூர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து இன்னொரு இதே ப்ராடக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வேற ஒரு மார்க்கெட்டோட வேல்யூஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணியும் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்ட் மெத்தட்ஸு கீழே வரும். பட் இதில் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து கேட் அண்ட் டிஎஸ்சியில் வந்து இது வரைக்கும் கொஷின்ஸ் ஒன்றும் பெருசாக வந்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின் மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக வரும், விச் வில் கம் அண்டர் த குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா வேல்யூஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் எதுக்கு அப்ளிகபிள்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எந்த டைம் ஹரிசானுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து வி ட்ரை டு டேக் த ஆவரேஜ் ஆர் மீன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா வேல்யூஸ். ஓகேவா, கடந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் டேட்டாஸை எடுத்துகிட்டு அப்புறம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் ஆர் ஜென்ரலி பீன் யூஸ்ட். கரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக 3 months 4 months 5 months பீரியட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணி அந்த இது பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ F(t) அப்படிங்கிறது வந்து ஃபோர்காஸ்ட் ஃபார் த டீத் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் டி குட் பி எய்தர் 5th month or 6th month or 7th month, அது என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி D(t) அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை சேல்ஸ்ன்னு சொல்லலாம். N அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ளூடட் இன் த கேல்குலேஷன். நீங்கள் 6 மாதத்துக்கு எடுத்துக்க போகிறீங்களா, 7 மாதத்துக்கு எடுத்துக்க போகிறீங்களா, டேட்டாஸை எடுத்து போட்டு ப்ராசஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களா. அப்போ அந்த 6 இல்லைனா 7ங்கிற நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து N அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் எத்தனை இயருக்கு டிமாண்ட் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர் வருதோ அதால் டிவைட் பண்ணிடணும். ஸோ ஆவரேஜ்னாலே அதை என்ன பண்ணுவீங்க, இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணிடுவீங்க. அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து கரெக்டாக டீங்கிற ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள டிமாண்டு, அந்த இதுக்கும் முன்னாடி உள்ள டிமாண்டு, இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகிறோம் அப் டு N. இந்த எண்ணுங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா டிமாண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் டிமாண்ட் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். ஸோ திஸ் மெத்தட் கேன் பி இம்ப்ரூவ்ட் ஃபார் ஸ்மூத்திங் எஃபெக்ட் பை இன்க்ளூடிங் மோர் அப்சர்வேஷன்ஸ் ஆர் டேட்டா.
ஸோ இந்த மெத்தடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணுறீங்க ஒரு ஃபியூச்சர் டிமாண்டு, பட் எக்ஸாக்டாக எவ்வளோ நடந்திருக்குங்கிற வேல்யூவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எரர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அந்த எரர் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்மூதிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக, அதாவது இது இன்னும் கொஞ்சம் திருத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோர் நம்பர் ஆஃப் டேட்டாஸை கன்சிடர் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கான ஒரு 4 மாதத்துக்கான டேட்டாஸ் வச்சுருக்கீங்க. 5வது மாதம் எவ்வளோ ஃபோர்காஸ்ட்டுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 5வது மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தோட டேட்டாஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி உள்ள டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜான், பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல். இப்போ ஏப்ரல் மாதம் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஜான், பிப்ரவரி அண்ட் மார்ச்சோட டேட்டாஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கும் முன்னாடி டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு ஸ்மூத்திங் எஃபெக்ட் வரும் அண்ட் எரர் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லல. இஎஸ்சியில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பட் கேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குவான்டிடேட்டிவில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் விச் இஸ் த ஃபஸ்ட் மெத்தட் வாட் வி ஹவ் சீன் இன் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். இது வரைக்கும் நீங்கள் படிங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.